ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டேலி சாஃப்ட்வேரில் இருக்கிற அக்கௌண்டிங் ஆஸ்பெக்ட்ஸ், இன்வென்ட்ரி அண்ட் தென் கம்ப்ளைன்சஸ் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அஸ் ஏ பிஸ்னஸ் ஓனராக நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டிய ரிப்போர்ட்ஸை பற்றியும் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேலி சாஃப்ட்வேர் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்கலாங்க. ஏன்னா எம்எஸ்எம்இல வந்து 90% ஆஃப் கம்பெனிஸ் யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்டிங் அண்ட் இன்வென்ட்ரி கம்ப்ளைன்சஸ் எல்லாத்துக்குமான ஒரு காமனான சாஃப்ட்வேர் தான் டேலி சாஃப்ட்வேருங்க. ஜஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு டேலி கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்கேன். சேம் டேலியோட ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து மொத்தம் 3 ஸ்டெப் தாங்க. மாஸ்டர்ஸ், டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் தென் ரிப்போர்ட்ஸ். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ஒரு சப்ளையர் ஒரு கஸ்டமர்ஸ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் பார்த்துடலாம். ஜஸ்ட் கிரியேட்ல போகணும். லெஜர்ஸ் இங்க வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா முன்னாடி வந்து நீங்க வந்து கம்பெனி டீடைல்ஸ் எல்லாமே நம்ம மேனோட இன்புட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஜிஎஸ்டி நம்பர் மட்டும் எடுத்தீங்கன்னா போதும். நான் ஒரு ஜிஎஸ்டி நம்பர் டைப் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் என்டர் கொடுத்த உடனே ஜிஎஸ்டி கனெக்ட் மூலியமா என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பெனி நேம், அட்ரஸ் அண்ட் தென் பின்கோடு வரைக்குமே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிருது. இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட ஜிஎஸ்டி வந்து ஆக்டிவா இருக்கா இல்லையா அப்படிங்கிற டீடைல்ஸையும் நம்ம இங்கே பார்த்துக்க முடியுதுங்க. நம்ம ஒரு சப்ளையர் புதுசா வராங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்களோட ஃபைலிங் ஹிஸ்டரியும் நம்ம இங்க இருந்தே பார்த்துக்க முடியும். ஜஸ்ட் இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட ஜிஎஸ்டி அவங்க வந்து கடைசியா எப்போ ஃபைல் பண்ணியிருக்காங்க, 3P எப்படி ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே நீங்க இங்க இருந்தே பார்க்க முடியும். அதே மாதிரி அவங்களுக்கு இன்வாய்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து அப்ளிகபிளா இல்லையாங்கிறதையும் நம்ம பார்த்துக்க முடியும். அடிஷனல் பிளேஸ் ஆஃப் சப்ளைஸ் ஏதாவது இருக்கு, ஏன்னா ஒரு இடத்துல பில் பண்ணுவோம், ஒரு இடத்துல ஷிஃப்ட் ஒரு இடத்துல கொடுக்க சொல்லுவாங்க, அந்த மாதிரி டீடைல்ஸ் ஏதாவது வேணுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்க முடியுங்க. ஜஸ்ட் கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா போதும். கொடுத்துட்டு நாங்க என்ன பண்ணிடுறோம், கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிற குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணிடுறேங்க. அதே மாதிரி எப்படி நம்ம வந்து சப்ளையர் கிரியேட் பண்றோம் அதே மாதிரி கஸ்டமர்ஸ் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் நான் கஸ்டமர்ஸோடையும் நான் கிரியேட் பண்ணிடுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 2 கஸ்டமர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வெங்கடேஷ் அண்ட் விஜய் அப்படின்னு ஒரு 2 கஸ்டமர் கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் இல்லை அப்படிங்கிறத ஜஸ்ட் யூசரா கிரியேட் ரிஜிஸ்டர்ல கிரியேட் பண்ணி சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஆல்ரெடி வந்து ஐட்டம் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து நான் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்டர்ல போனீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம் மொபைல் போன் டிஸ்ட்ரிபியூஷன் ரீட்டைல் பண்றேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா OnePlus அப்படிங்கிற ஒரு குரூப் கொடுத்துருக்கேன். இந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா மொபைல்ங்கிறது கொடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னா நீங்க ஸ்டாக்ல போனீங்கன்னாலே இங்க வந்து நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் ஸ்டாக் ஐட்டம்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு பர்ச்சேஸ் போடுறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா பர்ச்சேஸ் போடுறேன். வவுச்சர்ஸ் இப்போ எனக்கு தேவையான மாஸ்டர்ஸை நான் கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வவுச்சர்ஸ் போறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா F9 பர்ச்சேஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து நான் இங்க கொடுத்துக்கலாம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கிரியேட் பண்ண சப்ளையரை நான் இங்க செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்டர் கொடுத்தேன். என்னோட ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க லிஸ்ட் ஆகுது. சும்மா ரஃபா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 தான் போட்டுருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஐட்டம் நான் பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி நான் ஒரு 3 ஐட்டம் வந்து நான் ஜஸ்ட் பர்ச்சேஸ் மட்டும் நான் போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் கொடுத்துறேன். சேல்ஸ்ங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். நான் எவ்வளவு ஸ்டாக்ஸ் நம்ம கையில இருக்குங்கிறது நான் இங்கேயே பார்த்துக்க முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் போடுறேன் அப்படின்னு வவுச்சர்ஸ் போயிட்டு ஜஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வெங்கடேஷன் கொடுக்குறேன். எந்த கஸ்டமரும் அந்த கஸ்டமர் கொடுத்துக்கலாம். அந்த கேஷ் போடுறீங்க அப்படின்னு கேஷ் ஜஸ்ட் கேஷ் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் போட்டுட்டு இங்க வந்து ரஃபா வந்து பாத்தீங்க அப்படின்னா 22 ஐட்டம்ஸ் வந்து நான் சேல்ஸ் போடுறேன். ஓகே ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11,000 சின்ன மார்ஜின்ல நான் சேல் பண்ற மாதிரி நான் போட்டுருக்கேன். போட்டுட்டு நான் என்ன பண்ணிடுறேன், இந்த சேல்ஸ் போட்டேன் இல்லைங்களா, இதை நான் வந்து அப்படியே பிரிண்டும் கொடுத்து நான் செக் பண்ண முடியும். பிரிண்ட்ல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் வந்துடும். அதே மாதிரி லோகோஸ் வந்து நீங்க வந்து பார்ட்டியோட ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னா அது எடுத்துட்டு வரும். ஸோ இது வேணா நம்ம எடுத்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா வாட்ஸ்அப் போற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு.
லான்ச் எனேபிள் பண்ணல, எனேபிள் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பேங்க்கு ஒரு எதிர் வருடம் எடுத்துப்போம். ஒரு 2,35,000 இருக்கு. ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இவ்வளவுதான். அதே மாதிரி என்னோட சப்ளையருக்கு வந்து நான் பேமெண்ட் பண்ண. ஸோ அதையும் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட பேங்க் நேமாவே நான் வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு நான் ஒரு 1,50,000 வந்து நான் போடுறேன். 50,000 அடிச்சிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்க ரொம்ப சிம்பிளாகவே வந்து ஓனர்ஸ் பிஸ்னஸ் ஓனர்ஸா இருக்கீங்க அப்படின்னு டேஷ்போர்ட்ல உங்களோட மார்ஜின் எவ்வளவுங்கிறத வந்துட்டு ஒரே ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கணும். காஸ்ட் ப்ராஃபிட் என்ன அப்படின்னு ஜஸ்ட் என்டர் வச்சிங்கனால பிஎன்எல் குள்ள நீங்க செக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அசெட்ஸ் என்ன இருக்கு, அதே மாதிரி ரிசீவபிள் என்ன இருக்கு, அதுல ஓவர் டியூ என்ன இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்க முடியும். இது எல்லாமே சிங்கிள் கிளிக்லயே நீங்க பார்த்துக்க முடியும். இங்க க்ளோசிங் ஸ்டாக் என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்துக்க முடியும். என்டர் அடிச்சீங்க அப்படின்னா கீழே அந்த ஐட்டம் வைஸா நீங்க வந்து பார்த்துக்க முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் சம்மரியில போனீங்கன்னா எந்த ஐட்டம் அதிகமா சேல்ல இருக்கு வேல்யூ வைஸா நம்ம இந்த மாதிரி டேஷ்போர்ட்ஸ் வந்து கஸ்டமைஸ்டா செட் பண்ணிக்க முடியும். சேவ் வியூங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாருமே ஏன் டேலி ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி, ஈஸியாக வந்து நீங்க அக்சஸ் பண்ண முடியும். ஸோ பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் விவி ஃபோர் டெக்னிக். தேங்க்யூ.